அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஸ்பெஷல் எடிஷனாக ஒரு புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்கை பற்றின முழு விவரங்கள் தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ புக்கு எப்படி இருக்கும், இந்த புத்தகத்தை முன்னாடியே இந்த புக்கு வேணும் வேணாம் அப்படின்றத நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். அதன் பிறகு தான் நம்ம அந்த புக்கை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது பிரிண்ட் அவுட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஓல்டு புக் ரெடி பண்ணி கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த டைப் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். நிறைய பேர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு புக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி சிலபஸை பேஸ் பண்ணி இந்த புக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ புக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதன் பிறகு எப்படி இந்த புத்தகத்துக்கான பிரிண்ட் அவுட் உங்களுக்கு வேணுமா இல்லையான்றதை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஃபார்மில் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ முதல்ல புக்கு என்ன டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் சொல்லிடுறேன். அதே போல் இந்த புக்கு உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்றத எஸ்ஆர்னோ அப்படின்றத ஃபில் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த புக்கை நம்ம ஜெராக்ஸ் மாதிரி மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கே அனுப்ப போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் முழுக்க எப்படி ரெடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது பார்ட் ஏ, அதே போல் பார்ட் பி, பார்ட் சி, இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்லையும் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன நீங்கள் படிக்கணுமோ அந்த டாபிக் கீழே அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு, அதே போல் அந்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய மாடல் கொஷின்ஸும் அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? கொஷின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸும் அப்டேட் பண்ணியிருப்போம். இதே போல் எல்லா டாப்பிக்கும் பார்ட் ஏ ஒரு புக்காகவும், அதே போல் பார்ட் பி ஒரு புக்காகவும், பார்ட் சி ஒரு புக்காகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 3 புக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புக்கை நீங்கள் இப்போ ஸ்பெஷல் எடிஷன் இந்த புக்கை நீங்கள் கண்டென்ட் ப்ளஸ் மாடல் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய இந்த புக்கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதாவது சார் எனக்கு அந்த புக்கு வேணும், எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஃபார்மில் உங்கள் நேம், உங்கள் ஃபோன் நம்பர் இதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா புக்கு ரெடியான பிறகு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த புக்கு முதல்ல எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ பார்ட் ஏ புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்பு தான் இருக்கும். இதெல்லாம் எம்சிக்யூ. முதல்ல உங்களுக்கு பார்ட் ஏ அப்படின்றதுக்கான சிலபஸ் உங்களுக்கு பார்ட் ஏ புக்கில் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் என்ன கொடுத்துருக்கோம், அந்த டாபிக் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதன் பிறகு அதற்கான எம்சிக்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸும் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லையும் இருக்கும். இது பார்ட் ஏவுக்கு. சரிங்களா? ஸோ இதில் டாப்பிக்கும் நீங்கள் படிச்சிருவீங்க, ப்ளஸ் அதுக்கு என்ன மாடல் கொஷின்ஸ் எப்படி எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துருவீங்க. சரிங்களா? அதே போல் பார்ட் பி அப்படின்னு வரும்போது பார்ட் பிக்கான சிலபஸும் கொடுத்துருவோம். அதே போல் சிலபஸ்க்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு டாபிக் அப்படின்னா போய்ட்ரி இருக்குது அப்படின்னா அது என்ன நீங்கள் படிக்கணும், ஆத்தர் பற்றின டீட்டெயில்ஸ், என்ன சொல்பொருள் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு மாடல் கொஷின்ஸும் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக இந்த புக் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இது பார்ட் பியில் ஒவ்வொரு டாப்பிக்கும் இதே போல் இருக்கும். புக்கு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பார்ட் சியை பொறுத்தவரையும் பார்ட் சிலையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த டாபிக் கீழே எம்சிக்யூவும் கொடுத்துருப்போம். டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். டாபிக் என்ன நீங்கள் படிக்கணுமோ அதுவும் புக்கில் கொடுத்துருப்போம். ப்ளஸ் அதை முடித்த பிறகு அந்த டாப்பிக்கை நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, கண்டென்ட்டை படித்த பிறகு கண்டென்ட்டுக்கு அப்புறம் என்ன நீங்கள் டீட்டெயில்ஸ் படிக்கணுமோ அதுவும் கொடுத்துருப்போம். ப்ளஸ் மாடல் கொஷின்ஸும் கொடுத்துருப்போம். சரிங்களா? இது போல தான் புக்கு ரெடி பண்ணியிருப்போம். ஸோ பார்ட் ஏ, அதே போல் பார்ட் பி, அதே போல் பார்ட் சி, இந்த 3 புத்தகங்களும் நீங்கள் இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த புக்கு என்ன டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நம்ம தமிழ் ஓல்டு புக் நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அதாவது 6லேருந்து 10 வரையும் ஓல்டு புக். ஸோ அந்த டைப்பில் புக் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு புக் இருக்கும். ஃப்ரண்ட்டில் 2 பேஜஸ், அதே போல் பேக்கில் 2 பேஜஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே சாஃப்ட் பைண்டிங் பண்ணுற மாதிரி தான் புக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு இருக்கும். ஒரு பேப்பரில் 4 பேஜஸ், ஃப்ரண்ட்டில் 2 பேஜ், பேக்கில் 2 பேஜ் இருக்கும். சாஃப்ட் பைண்டிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ சாஃப்ட் பைண்டிங் டைப்பில் உங்களுக்கு புக் இருக்கும். ஸோ இந்த 3 புக்குமே சேர்ந்து 3 புக்ஸுமே சேர்ந்து என்ன ப்ரைஸிங்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 700 தான் இருக்கும். ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் தான் இருக்கும். பேப்பர் குவாலிட்டி உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். சரிங்களா? ஸோ பேப்பர் குவாலிட்டி சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது, பெட்டர் பேப்பர் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் இங்கிலீஷ் புக் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு வேணுமா வேணாவா அப்படின்றது எஸ் ஆர் நோ ஜஸ்ட். சரிங்களா? ஜஸ்ட் ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு அர்த்தம். அவங்க வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் தான், மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா புக்கு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிவிடுவோம். சேனல்லையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியமுக்கு
ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் நீங்கள் அப் டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சொல்லி யூஸ் பண்ணக்கூடிய புத்தகங்கள் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். குரூப் 4, குரூப் 2 எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கக்கூடிய சயின்ஸில் பயாலஜியும் அதே போல் கெமிஸ்ட்ரியும் இப்போ ஸ்டாக் இருக்கும். சரிங்களா? ஸோ அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ரெடி பண்ணியிருப்போம். இங்கிலீஷ் மீடியம் புக்ஸு வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு புக்கு மட்டும் ஸ்டாக் கம்மியாக இருக்கும். அது வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ புக்கு ரெடியான பிறகு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 29. சரிங்களா? 2 நாளைக்குள்ளே ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ 3 புத்தகங்களும் நீங்கள் இந்த ப்ரைஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? 700 சொன்னோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு சாஃப்ட் பைண்டிங்கோட சேர்ந்தே வந்துடும். 3 புக்கு உங்களுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ப்ரீ ஆர்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுவுமே பண்ணி கொடுப்போம். இது என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்குள்ளே தான் இருக்கும். இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. எப்படி பேமெண்ட் பண்ணிட்டு எப்படி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே புக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படின்றத பொறுத்து அதன் பிறகு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் எஸ்ஆர்னோ அப்படின்றத கீழே ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது வந்து ஒரு ப்ரீ ஆர்டர் மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்கோட ப்ரைஸ் என்ன, ஒவ்வொரு புக்கும் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும், எப்படி அட்ரஸ் ஃபில் பண்ணணும், இது எல்லாமே தனியாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த புக்கு வேணுன்றவங்க எனக்கு வேணும் சார் அப்படின்றத ஃபார்மில் அப்டேட் மட்டும் பண்ணி கொடுங்க. சரிங்களா? இதே மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு புக்கு வேணும் சார், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வேணுன்றவங்க புக்கு நீங்கள் டேரெக்டாக நம்ம வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொன்ன இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆட்சலம். நன்றி, வணக்கம்.